எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை தொடங்குகிறேன். திருவாசக முற்றோதல் செய்யக்கூடிய அன்பர்களாகட்டும், ஏனைய வகையிலே திருவாசகத்தை உணர வேண்டும் என்று ஓதி வரக்கூடிய அன்பர்களாக இருக்கட்டும், மணிவாசக பெருமானை சொல்லியவாறு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லி இகபர சுகங்களை எல்லாம் அடைந்து இறைவனை நோக்கி பயணிக்க ஏதுவாக அவர்கள் பொருள் உணர்ந்து கொள்ள நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் எழ திருவாசகத்திற்கு ஒவ்வொரு பாடலாக பொருள் சொல்லி வருகிறேன். அந்த வகையிலே திருப்பள்ளி எழுச்சியிலே இதுவரை 5 பாடல்களுக்கு தனித்தனியே பொருள் உரைத்திருக்கிறேன். இப்பொழுது 6வது பாடல் இந்த பகுதியிலே நான் அதை பொருள் சொல்கிறேன். பாடல்: பப்பர வீட்டு இருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானை இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது பாடல். ஒரு அற்புதமான ஒரு கருத்து, ஞான கருத்துக்களை எல்லாம் உடைய ஒரு பாடல். இயல்பாக உள்ள சூழலை அப்படி நோக்கி பாடுகிறார். பப்பர என்றால், பப்பு என்றால் பரப்பு என்ற சொல்லு தான் பப்பு என்று இடை குறிந்து வந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்கிறார்கள். பரப்புன்னா பரப்பர என்றால் உலக பரபரப்பில் உயிரோட எண்ணெய் சிதறல்கள்லாம் ஏற்படுது பாருங்கள். அதுபோல் இல்லாமல் இந்த 5 புலன்கள் உடைய அகக்கரணங்கள் இருக்கு இல்லையா, மன சித்தம் புத்தி அகங்காரம், அந்த புலன்கள் மெய்வாய் கண்மூக்கு செவி, அந்த புலன்களாகிய சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம், இதை கொண்டு முற்றிலுமாக இந்த கருவிகளை இறைவனால் கொடையாக கொடுக்கப்பட்ட இந்த கருவிகளை இறைவனை நோக்கி உயிரை செலுத்துவதற்கு பயன்படுத்தாமல் இந்த உலகிலை நோக்கி முற்றிலுமாக படைத்த இறைவனை மறந்து உலகிலை நோக்கி செலுத்தக்கூடிய நிலையிலிருந்து தம்மை விடுவித்து கொண்டு என்று பொருள். அதான் பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வீட்டு நிலையை எழுதியது போல உள்ள, அதாவது ஜீவன் முக்த நிலை என்று கூட அதை சொல்லுவார்கள். திரு வழிவுலத்தில் கூட திரு ஞான சம்பந்த பெருமான் அற்புதமாக ஒரு பாடல் பாடியிருப்பார். ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லையாரி தூய்மை செய்து காம வினை அகற்றி நல்லவாறே உந்தன் நாமம் நாளும் நவிண்டடியே வல்லவாறே வந்து நல்காய் வழிவளம் மேயவனே என்று சொல்கிறார். ஒல்லையாரின்னா உலகியல் பரபரப்புலாம் அதெல்லாம் விட்டுன்னு அர்த்தம். நம்ம கைபேசி வைத்திருக்கிறோம்னா இதை எந்த அளவுக்கு இறைவனை நோக்கி பயன்படுத்துவதற்கு அவ்வளவு செய்திகள் இருக்குது. இதை விட்டு வேறு சமையல் குறிப்பு, திரைப்படம், சீரியல், விளையாட்டுகள் இப்படியெல்லாம் இது பண்ணோன்னா அது காலத்தை களவுபட விடுதல் என்று பொருள். அதனால் அன்பர்கள் கொஞ்சம் நிறைய பேர், பெண்கள் நிறைய மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இந்த கைபேசியில் நிறைய சைவம்.com என்று இருக்குது. இது போல் நிறையா பெரியோர்கள் எல்லாம் உரையாற்றுகிறார்கள், ஆன்லைன் வகுப்புகள்லாம் நடத்துகிறார்கள். இதை எப்படி இறைவனை நோக்கி செலுத்த இதையும் நம்ம கருவியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று முயல்வது தானே அறிவுடைமை. அதை போல தான் சொல்கிறார். இந்த உலகியல் பரபரப்பு, இந்த புற உலக நோக்கு முற்றிலுமாக மறந்தால்தான் இறைவனோட வெளிப்பாடு நமக்கு எந்த அளவுக்கு இதை நாம் விடுகிறோமோ அதற்கு தக்கவாறு அங்கே இறைவன் வெளிப்பட்டு அருள்வார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் என்றால் உன்னை அப்படி உணரக்கூடிய அடியார்கள் என்று சொல்கிறார். இதே ஞானசம்பந்த பெருமான் திரு இடும்பாவனத்தில் ஒரு அற்புதமான ஒரு பாடல் பாடியிருக்கார். நெறி நீர்மையர் நீள்வானவர் நினையும் நினைவாகி அரி நீர்மையில் அறியும் அவர்க்கு அறியும் அறிவு அருளி குறி நீர்மையர் குணமார்தரு மனமார்தரு குன்றில் எரி நீர்வயல் புடை சூழ்தரும் இடம்பாவனம் இதுவே என்று ஒரு பாட்டு. நெறி நீர்மையர் நீள்வானவர் நினையும் நினைவாகின்னா வானுலகிலே உள்ளவர்களும், நெறி நீர்மையர்னா இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள், ஒன்றிய மனத்தோடு யோக நிலையிலே ஞானத்தை நோக்கி ஞானத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய, ஏன்னா ஞானத்தில் உள்ளடக்கம்தான் அந்த யோகம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய நினைவாகினா அவர்கள் நினைவில் முழுவதுமாக இறைவனே நிறைந்திருக்கிறது. நீர்மையில் அறியும் அவருக்கு அறியும் அறிவர்கள், எப்படி அவர்கள் தன்னை உணர வேண்டும் என்று விரும்பி தன்னை நாடுகிறார்களோ அப்படியே அவர்களை அறிவித்து ஏற்றம் கொடுத்து தன்னோடு ஐக்கியமாக கொள்ளக்கூடிய பெருமான் குறி நீர்மையர். அப்படிப்பட்ட குறிக்கோள் உள்ளவர்கள் என்று சொல்லி அப்படி பாடுவார்.
இங்கே வந்து அம்மா கூட வந்து ஒரு பாடல் வந்து காரைக்கால் அம்மையார், இனியோம் நாம் உய்ந்தோம் இறைவன் தாள் சேர்ந்தோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வரணும். நாம் உய்ந்து விட்டோம், உலகிலே துறந்து விட்டேன், உலகிலே வேண்டாம் என்று முற்றிலுமாக விட்டவர் இல்லையா அம்மா. இனியோம் நாம் உய்ந்தோம், நாம் உய்ந்து விட்டோம் இறைவன் தாள் சேர்ந்தோம். இனியோர் இடரிலோம் நெஞ்சே, இனிமேல் நமக்கு வாழ்வியல் இடர் பிறவி துயர் ஏது. இனியோர் வினைக்கடலை ஆக்கு வைக்கும், வினைக்கடலை வந்து உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய மீளா பிறவி கனைக்கடலை நீந்தினோங்கான். அப்படிப்பட்ட இந்த பிறவி கடல் எத்தனையோ பிறவிகளை எல்லாம், எண்ணற்ற பிறவிகளை எல்லாம் எடுத்து இருக்கிறோம்ல, கனைத்து வரக்கூடிய அந்த ஒளித்து வரக்கூடிய ஆரவாரித்து வரக்கூடிய இன்ப துன்பத்தில் அழுத்தக்கூடிய பிறவி கடலை நீந்தினோம் கான் என்று சொல்லி அற்புத திருவந்தாதியில் 16வது பாடலாக அம்மையார் பாடியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அடியார்கள், பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார்கள்னா, உடல் உள்ள போதே வீட்டு நிலையில் இருப்பவர்கள் ஜீவன் முக்தர். இல்லை இல்லறத்திலேயே இருந்து கொண்டு கூட வந்து தாமரைகளை தண்ணீர் போல் இறைவனையே நினைந்து வாழக்கூடியவர்கள், இறைவனை உள்ளத்தில் அடைத்து வாழக்கூடியவர்கள், அப்படி ஒரு பொருள் கூட எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார்கள். நின் அடியார், அவர்களும் அடியார்கள் தான். பந்தனை வந்து அறுத்தார், வந்து என்றால் பிறந்து என்ற அர்த்தம். என்னத்தை அறுத்தார்கள்? பந்தனை அறுத்தார். பந்தம்னா ஆணவமெல்லாம் அவர்களுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா செயலற்று போய்விடுது. ஆணவம் வந்து அழியாது, நீங்காது. ஏன்னா எப்பொழுதுமே உள்பொருள், உயிர் இறைவன் போல ஆணவமும் உள்பொருள், அதனால் அழியாது. அந்த ஆணவம் செயலற்று போனோன்னா என்ன ஆகிடுது, வினைக்கு வந்து வேலையே இல்லையே. நீங்கள் செய்த நல்வினையோ தீவினையோ எல்லாமே ஒப்பாகி அற்று போய் சத்தினி பாதாங்க பதிந்து மலம் பரிபாகமாகி அப்படிப்பட்ட ஒரு நிலை தானே. அதுதான் சொல்கிறாரு. பந்தனை வந்தறுத்து, இந்த உலகியல் பந்து கட்டு எதுவுமே இந்த உயிருக்கு இல்லை, புறக்கட்டுகள் எதுவுமே இல்லாமல் இறைவனையாலே முழுவதுமாக ஆட்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பலர் வந்து வழிபடுகிறார்களாம். ஜீவன் முக்தர்களாக இருக்கிறவர்கள் கூட பலர் வந்து நமக்கு தெரியாது யார் யார் நிலை. நான் தான் இறைவனுக்கு அதிகமாக தொண்டு செய்கிறேன், நான் தான் இறைவனுக்காக வந்து நிறைய கற்று இருக்கிறேன்னு நான் நினைத்து கொண்டிருப்பேன். ஆனால் என்னை விட வந்து சாதாரணமாக வெளியிலேயே தெரியாமல் இருப்பார். நம்மை விட வந்து இன்னும் அதிக நிலையில், உச்ச நிலையில் இறைவனுக்கு அன்புக்கு உரியவராக இருப்பார். அது இறைவன் மட்டும்தான் அந்த கணக்கீடு செய்ய முடியும் இல்லையா. எழுதுங்கணக்கு கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று சொல்லுவார் இல்லையா. அதே போல் பந்தனை வந்து அறுத்தார், அவர்கள் பலரும் மைப்புறு கண்ணியர், மையை அணிந்திருக்கக்கூடிய, மைப்பு என்றால் வந்து மைத்தல் கருத்தல் என்று பொருள். மைத்தல் என்று சொல்லுக்கு மைப்புறு கண்ணர்னா மையை தீட்டி இருக்கக்கூடிய அகன்ற அழகிய கண்கை உடைய கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் என்று அங்கே சொல்கிறார். எப்படி மானுடர்கள்லாம் இல்லறத்திலேயே வாழ்ந்து கொண்டு இறைவனை வந்து வணங்குகிறார்களோ அப்படி இங்கே வந்து வாழ்கிறார். அப்போ மைப்புறு கண்ணியர்னா ஆடவர்களையும் நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடியார்கள் ஆடவர்கள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, அடித்தொண்டு செய்யக்கூடியவர்கள்லாம் இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, அதை வந்து வருவித்து கொள்ள வேண்டும். மைப்புறு கண்ணியர் அது வந்து உரைநடையில் இருக்காது, நீங்கள் அப்படி நினைத்து பாருங்கள் தெரியும். மைப்புறு கண்ணியர் மையணிந்த அகன்ற அழகிய கண்களை உடைய பெண்களும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடவர்களும் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார். எப்படி வந்து இல்லறத்தை ஒரு கையால் வந்து பிடித்து கொண்டு இறைவனை ஒரு கையால் வந்து பற்றி கொண்டு அப்படி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி தான் நிறைய நாயன்மார்கள்லாம் இறைவனை அடைந்திருக்கிறார்கள். இல்லறத்தில் இருந்தே நிறைய நாயன்மார்கள் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து துணையாக நின்ற ஒரு காரணத்தாலேயே இறைவன் வந்து அந்த நாயனார் எந்த பதத்தை அடைகிறாரோ அதே பதத்தை அவருடைய மனைவியருக்கும் கொடுத்திருக்கிறார். இதுதான் ஒரு ஒப்பற்ற ஒரு சைவ நெறியை தான். வணங்குகின்றார் அணங்கின் மணவாளம், அம்பிகையை ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடிய பெருமானே, அவருடைய மணவாளனாக உலகத்திற்கு தோற்றம் காட்டக்கூடிய, உன்னுடைய சக்தியின் மணவாளனாக தோற்றம் காட்டி ஆட்கொள்ளக்கூடிய பெருமானே என்று சொல்லி அணங்கின் மணவாளா. செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. அந்த கிண்ணம் போன்ற என்ற அர்த்தம். செப்புரு என்றால் ஒரு கிண்ணம் போன்ற என்று பொருள் வைத்திருக்கிறார்கள். கமலங்கள் அந்த செந்தாமரைகள்னால் மலரக்கூடிய குளிர்ந்த வயல்களால், நீர் நிறைந்த வயல்களால், நஞ்சை நிலங்களால் சூழப்பட்ட திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய உரையக்கூடிய, உரைன்னா எப்பொழுதும் உறைந்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் அர்த்தம். உரை சிவபெருமானே, இப்பிறப்பு அறுத்து, இந்த பிறப்பை தயவு செய்து நாங்கள் உங்களை வந்து விழைகிறோம். ஏன்னா இங்கே வந்து விழைகக்கூடிய அடியார்களெல்லாம் ஒரு பக்குவம் உடைய அடியார்கள் தான் இந்த திருப்பள்ளி எழுச்சியில் வராங்க. அந்த திருவம்பாவைக்கும் இதுக்கும் அந்த வேறுபாடு பார்த்துக்கணும். ஓரளவு பக்குவ நிலையை வந்து எய்தி உலகியல் பற்றுக்களை எல்லாம் விடுத்த நிலையிலே இறைவனை வந்து இப்படி வந்து விழிந்து வேண்டுகிறார்கள்.
இப்பிறப்பு அறுத்து, ஏன்னா பிறப்பு அறுக்கிறது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும். வேறு எந்தெந்த கடவுளை யாரையோ வந்து புதுசு புதுசாக கடவுளை ரெண்டு வியாபாரப்படுத்துக்கிறாங்க பாருங்க. அவர்கள் பிறப்பையும் வந்து அறுக்கக்கூடியவர் ஏக இறை பெருமான் தானே. பிறப்பை வந்து யாரால் இருக்க முடியும்? ஒரே இறை தானே, ஏக இறை பெருமானால் மட்டும்தானே முடியும். அதனால தான் வேண்டுகிறார்கள். இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும். வேற ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட போய் நான் பிறப்பருன்னு வேண்ட முடியுமா? இல்லை, சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஓரிரை கோட்பாட்டில் தலை நிற்பவர்களுக்கு தான் அந்த பேரு கிடைக்கும். இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். எப்பொழுதோ இந்த பிறவியில் இல்லாட்டினா கூட எந்த பிறவிலையோ என்ன பிறப்பாக இருக்கக்கூடிய ஒரே கதி நீங்கள் தான். உங்களை நாங்கள் சரணடைந்து விட்டோம், உங்களை வழிபடுகிறோம், வணங்குகிறோம், உலகியல் பற்றுக்களை எல்லாம் முற்றிலுமாக விட்டுவிட்டோம். உங்களை தவிர, சிவசிந்தனையை தவிர எங்கள் உயிரறிவில் வேறு எதுவுமே இல்லை. எங்களை தகுதி நோக்கி எங்களை ஆண்டு அருள் புரியக்கூடிய, அருள் புரிய போகிற எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லி அந்த ஆலயத்தில் வந்து பாடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பாடல். அன்பர்கள் நன்றாக எல்லா சொல்லுக்கும் வந்து பப்பர என்றால் பரபரப்பு, உலகில் பரபரப்பு என்று. அந்த ஒல்லையாரி என்று சொன்னோம் பார்த்தீங்களா, உலகத்தில் என்ன நடக்குது, புற உலகில் அரசியல் அது இது எதுவுமே நம்ம வந்து தேவையில்லாத செய்தி. பப்பரன்னா அந்த உலகில் பரபரப்பற மனம் ஒன்றி இருந்து நினைமீங்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்று சொல்கிறார்ல, அதுபோல் மைப்புருன்னா மை தீட்டிய என்று பொருள். வந்தனை வந்து என்றால் பிறந்து வந்து அறுத்தார்னா பிறந்த பிறகு வந்து என்பது பிறந்து என்ற பொருள் எடுத்துக்கணும், அவ்வளோதான். அணங்கு என்றால் அம்பிகையை குறிக்கும், மணவாளா. செப்புருன்னா இந்த கிண்ணம் போல அமைந்திருக்கக்கூடிய தாமரை மலரும். தன்னுன்னா குளிர்ச்சி. இதில் வந்து வேறு கடினமான சொற்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.